கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய கிருபைகள்னாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்துவார். தேற்றிடும் ஔஷதத்தின் மூலமாய் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 25வது வசனத்தின் முதல் பகுதி. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஹல்லேலூயா. உதார குணம் என்று சொல்லும் பொழுது நல்ல பரந்த ஒரு விரிவான ஒரு மனப்பான்மை, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு தாராளமாய் கொடுப்பதற்கும் கர்த்தருக்காக செயல்படுவதற்கும் எல்லா நிலையிலும் நல்ல எண்ணத்தோடு முன் வருவதுதான் உதார குணம். இப்படிப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில வறட்சி என்பது இல்லை. நாமும் உதார குணம் உள்ளவர்களாய் நாம் எல்லா காரியங்களும் செயல்படுவோம். God bless you all.